ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்குலரில் உள்ள லைஃப் சைக்கிள் ஹூக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ்னால் என்னென்னா, ஆங்குலரில் உள்ள காம்பனன்ட்ஸோட ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் உள்ள ஒரு சில முக்கியமான ஆக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து மொத்தம் 8 டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் இருக்குது. என்னென்னா NG ஆன் இனிட், NG ஆன் சேஞ்சஸ், NG டு செக், NG ஆஃப்டர் கண்டென்ட் இனிட், NG ஆஃப்டர் கண்டென்ட் செக், NG after view init, NG after view check and NG and destroy. இதில் நம்ம 3 முக்கியமான லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். லைஃப் சைக்கிள் ஹூக்ஸோட ஒர்க்கிங் ஆக்ஷன்ஸ்லாம் ஆங்குலர் கோர் லைப்ரரிங்கிற பேக்கேஜில் தான் இருக்கும். அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் வந்து நம்மளுக்கு எந்த ஹூக்ஸை யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஹூக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு NG ஆன் இனிட்டை பற்றி பார்த்துடலாம். NG ஆன் இனிட் எப்போ கால் ஆகுனா, அந்த காம்பனண்ட் எப்போ இனிஷியலைஸ் ஆகுதோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிரும். இதை நம்ம எங்கேயும் கால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் வந்து நம்ம டேட்டா ஃபெட்சிங் பண்ணலாம், அப்புறம் ப்ராப்பர்ட்டி இனிஷியலைஸ் பண்ணுறது பண்ணலாம், அதாவது வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது பண்ணலாம், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி இனிஷியலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணலாம். NG ஆன் இனிட் வந்து காம்பனண்ட் ரன் ஆன உடனே ஒரு தடவை தான் கால் ஆகும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிறது ஒரு தடவை தான் கால் ஆகும். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் நம்ம மேனுவலாக கால் பண்ணிக்கிடலாம். அடுத்தது NG ஆன் சேஞ்சஸை பற்றி பார்ப்போம். NG ஆன் சேஞ்சஸ் வந்து எப்போ கால் ஆகும்னா, இன்புட் ப்ராப்பர்ட்டியில் வந்து எப்போ சேஞ்சஸ் நடக்குதோ அப்போ அந்த NG ஆன் சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். இது வந்து இன்னொரு முக்கியமானது என்னென்னா, NG ஆன் சேஞ்சஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அங்கே யூசர் என்ன இன்ஃபர்மேஷன் என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக கெட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு, இப்போ லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணப்போ என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நம்ம இது மூலமாக கெட் பண்ணிக்கிடலாம். எப்போலாம் இன்புட்டில் சேஞ்சஸ் நடக்குதோ அப்போலாம் அந்த NG ஆன் சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். லாஸ்ட்டாக NG ஆன் டெஸ்ட்ராய் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி நம்ம பார்ப்போம். NG ஆன் டெஸ்ட்ராய் வந்து எப்போ கால் ஆகும் அப்படின்னா, அந்த காம்பனண்ட் வந்து எப்போ டெஸ்ட்ராய் ஆகுதோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என்கிட்ட வந்து 2 காம்பனண்ட் இருக்குது. காம்பனண்ட் 1, காம்பனண்ட் 2ன்னு நேம் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு காம்பனண்ட்லேருந்து செகண்ட் காம்பனண்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டில் உள்ள NG ஆன் டெஸ்ட்ராய் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். நான் அதில் வந்து என்ன ஆக்ஷன்ஸ் வேணாலும் பண்ணலாம். NG ஆன் டெஸ்ட்ராய் இந்த காம்பனண்ட் விட்டு வேறு காம்பனண்ட்டுக்கு மூவ் பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் நடக்குமோ அது எல்லாமே நான் NG ஆன் டெஸ்ட்ராயில் கொடுத்துட்டேன்னா எனக்கு அது ஒர்க் ஆகும். மோஸ்ட்டாக NG ஆன் டெஸ்ட்ராய் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, செட் இன்டர்வலை கிளியர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்கிட்ட வந்து 2 காம்பனண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டில் வந்து செட் இன்டர்வல் யூஸ் பண்ணியிருப்பேன். 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா இது வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி நான் போட்டிருப்பேன். அதில் வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து நான் வேல்யூ அசைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டை விட்டு செகண்ட் காம்பனண்ட்டுக்கு மூவ் பண்ணாலுமே அந்த செட் இன்டர்வல் வந்து ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து ஸ்டாப் ஆகாது, பேக்ரவுண்டில் அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா, அது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு செட் இன்டர்வல் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு NG ஆன் டெஸ்ட்ராயில் வந்து கிளியர் இன்டர்வல் அந்த செட் இன்டர்வலோட வேரியபிள் நேம் இதை போட்டாச்சுன்னா அது ஸ்டாப் ஆயிரும். இதுக்கு மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்த டேட்டாவை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கும் நம்ம NG ஆன் டெஸ்ட்ராய் யூஸ் பண்ணிக்கிடலாம்.